ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆனியன் சட்னி தான் பார்க்க போறோம். தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஈஸியான ஆனியன் சட்னி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடான உடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா இது கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 10 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிடுவேங்க. இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் சட்னிக்கு உங்களுக்கு எத்தனை வெங்காயம் தேவையோ அத்தனை அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விட்டே இருங்க. நல்லா பொன்னிறமாக வணங்கி வரணும். இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா இதெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் பொன்னிறமாக வணங்கி வந்தால் தான் ஆனியன் சட்னி நல்லா டேஸ்டியான ஆனியன் சட்னி நம்ம கிடைக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது இது கூடயே நம்ம ஒரு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் சட்னி. அதனால் புளி சேர்த்துருக்கேன். இது கூடவே இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மறக்காமல் சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டு கடைசியாக கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கம்மியாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஆனியன் சட்னி பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தாளிதல் பார்க்கலாம். அதுக்கு தாளிதலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இல்லைனா நெருப்பு வந்துடும். அதனால் இது இப்படி சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி கூட இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இப்படி சேர்க்கும்போது நல்லா டேஸ்டியான ஆனியன் சட்னி நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.